சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். ஈசு சின்னையா சாப்பிட்டியா ஈசு? இந்த ஈசு நீ எதையும் நினைச்சு மனசை போட்டு குழப்பிக்காத ஈசு. நீ பாட்டுக்கு உட்காந்து படி. அந்த முண்டக்கண்ணி ஈஸ்வரி நாளைக்கு உன்னை நல்லபடியா பரிச்சை எழுத வச்சிருவா. என்ன ஈசு? எனக்கு மனசோரத்துல எல்லாம் நல்லபடியா நடக்கும்னு நம்பிக்கை இருக்கு. ஆனா சட்டத்துக்கு உண்மை எது பொய் எதுன்னு சாட்சியையும் ஆதாரத்தையும் வச்சுதான் முடிவெடுக்க தெரியும். அந்த வகையில பார்த்தா எல்லா சாட்சியும் ஆதாரமும் எனக்கு எதிரா இருக்கு சின்னையா. அதான் என்னோட நம்பிக்கையையும் தாண்டி மனசுக்குள்ள ஒரு பயத்தை கொடுக்குது. ஈசு என்ன ஈசு? என் அப்பாவோட கனவையும் லட்சியத்தையும் நிஜமாக்குறதுக்காக நீங்களும் அத்தையும் எனக்காக போராடுறதையும் மீறி எதிரிங்களோட சூழ்ச்சி என்ன போக்கடிச்சிடுமோன்னு. விளையாட்டுக்கு கூட நீ தோத்துருவேன்னு ஓ வாயால சொல்லாத. இங்க பாரு, ஓ வாயில இருந்து அப்படி ஒரு வார்த்தை வரவே கூடாது. அத உன் சின்னையா கேட்கவும் கூடாது. இல்ல சின்னையா, இல்ல ஈசு. பரீட்சையை நினைச்சு ஈசு பயப்படுறா. ஆனா அம்மாவும் சந்தோஷ் சாரும் ஈஸ்வரி கிட்ட அந்த விஷயத்த சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்களே. ஆனா ஈசு கண்டிப்பா பரீட்சை நாளைக்கு எழுதுவா. என்ன சின்னையா? அது வந்து அது நான் உங்ககிட்ட எந்த உண்மையும் மறைச்சதில்லை ஈசு. அதனால நான் இதை மறைக்க விரும்பல. ஆனா நீ அதை கேட்டு கோவப்படக்கூடாது, சரியா? என்ன சின்னையா, எனக்கும் அத்தைக்கும் தெரியாம ஏதாவது விளையாட்டுத்தனமா பிளான் பண்ணிருக்கீங்களா? சொல்லுங்க. ஈசு, அம்மாக்கு தெரியாம நான் எதுவும் பண்ணல. அம்மாதான். என்னன்னு சொல்லுங்க சின்னையா. அத்தைக்கு என்ன? இல்ல, நீ எந்த பிரச்சனையும் இல்லாம வெளியே வந்து பரீட்சை எழுதணுங்கிறதுக்காக அந்த புல்லட்டு குமார அம்மா தான் கொன்னதா சொல்லி கோர்ட்ல நாளைக்கு வந்து சரணடையதா சொல்லியிருக்காங்க. என்ன சொல்றீங்க சின்னையா? எனக்கு பதிலா அத்தை சரண்டர் ஆக போறாங்களா? என்ன சின்னையா, ஏன் இப்படி? உன்னை வெளியே கொண்டு வர்றதுக்காக நான் சரணடைறேன் தான் சந்தோஷ் சார்கிட்டையும் வக்கீல்கிட்டையும் சொன்னேன். ஆனா அம்மா தான் என்ன உனக்கு துணையா இருடான்னு சொல்லிட்டு அவங்க சரண்டர் ஆகிறதா ஒத்துக்கிட்டாங்க. என்ன சின்னையா, அத்தை ஒத்துக்கிட்டா நீங்க அப்படியே விட்டுருவீங்களா? உடனே வந்து என்கிட்ட சொல்ல மாட்டீங்களா? இல்ல ஈசு, அது வந்து சின்னையா, இது மர்டர் கேஸ். அத்தை எப்படி ஜெயில இருக்க முடியும்? ஏற்கனவே அவங்களுக்கு உடம்பு நல்லா இல்ல. இப்ப இந்த தண்டனை எல்லாம் வேற அவங்க அனுபவிச்சாங்கன்னா என்ன ஆகும்னு தெரியுமா? இங்க பாருங்க சின்னையா, நீங்க போங்க. அத்தை கிட்ட நான் சொன்னேன்னு சொல்லுங்க. அவங்க சரண்டர் ஆகலாம் வேண்டாம். அவங்கள ஜெயிலுக்கு அனுப்பிட்டு நான் இந்த எக்ஸாம் எழுதி ஆக போறது ஒண்ணுமே இல்ல. எக்ஸாம் எழுதலன்னா இன்னும் மோசமாகாது சின்னையா. சின்னையா போங்க, போய் அத்தை கிட்ட போய் சொல்லுங்க, போங்க. ஈசு, நான் அம்மா கிட்ட எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேன். ஆனா அம்மா என் பேச்சையே கேட்க மாட்டேங்கிறாங்க. நீ வேணும்னா அம்மாட்ட பேசி பாக்குறியா? நான் சரண்டர் ஆகுறேன். அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். ரைட்டர் சார், சொல்லுமா, ஒரு நிமிஷம் இங்க வாங்கல. ஈசு, சின்னையா சார், என்னம்மா? என் அத்தை கிட்ட ஒரு நிமிஷம் போன்ல பேசணும். என் போனை தரீங்களா சார்? ஐயோ அம்மா, அது ரொம்ப ரிஸ்க். இன்ஸ்பெக்டருக்கு தெரிஞ்சா பெரிய பிரச்சனை ஆயிடும். இல்ல சார், இன்ஸ்பெக்டர் வர்றதுக்குள்ள நான் பேசிட்டு போனை கொடுத்துறேன் சார். சார் ப்ளீஸ் சார். சரி, வேணும்னா ஒன்று பண்ணுமா. என்ன? அழகு தம்பி செல்ல வாங்கி பேசிட்டு சீக்கிரம் கொடுத்துருமா. சரிங்க சார். சீக்கிரமா பேசிடுமா, சரியா?